நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து இந்திய தமிழ் நண்பர்கள் குழு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராத்திரி இந்த ஆன்லைன் மீட்டிங்ல முதல்ல 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை பார்த்தோம். மரபோடு அறியப்பட்ட 12 கோட்பாடுகளை பார்த்தோம். அதற்கப்புறமாக இப்போ கடந்த 4 வாரங்களாக 12 வாக்குறுதிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து அடைந்திருக்கிறது 5வது வாக்குறுதி. தோழமையை பொறுத்த அளவுல ஒரு குடிநோயாளியுடைய வாழ்க்கையில மாற்றமும் வளர்ச்சியும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதால மட்டும்தான் கிடைக்க பெறும் அப்படின்னு பெரிய புத்தகத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெரிய புத்தகமே 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்த அனுபவங்களை சொல்ற புத்தகம் தான். ஒரு குடிநோயாளியின் வாழ்க்கையில மாற்றமும் வளர்ச்சியும் வேற எந்த வழிகளிலும் கிடைக்காது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதால மட்டும்தான் கிடைக்கப்பெறக்கூடிய ஒன்றாகும். இப்படி இந்த 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஏதோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி என்னமோ ஒண்ணு பண்ணிட்டோம். இந்த 9 படி முடிச்சதுக்கு அப்புறமாக 10, 11, 12 இது பராமரிப்பு வழிமுறைகள், மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ், சஸ்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த 10, 11, 12 படிகளை வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு சொல்ற நேரத்துலயோ இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? வந்தோமா, எதையோ ஒரு வேலையை செஞ்சோமா, முடிச்சோமான்னு இல்லாம என்னது வாழ்நாள் முழுமைக்கு இதை வாழ சொல்றீங்களே, இது எப்படி? இப்ப நண்பர் நீல விநாயகம் சொன்ன மாதிரி ஒரு நண்பர் இன்னைக்கு என்கிட்ட கேட்டார், என்ன சார் இது உலகம் முழுக்க இப்ப போன் பிக்சருங்கிறது ரீல்ஸுங்கிறது அவ்வளவு காமனா போயிடுச்சுது. போன் பிக்சர் பார்க்க கூடாதுன்னா எப்படி சார் இது? புரிய கூடாதுன்னு தானே சொன்னாங்க. போன் பிக்சர் பார்க்க கூடாதுன்னு யார் சொல்றா? யாரு வலியுறுத்தி சொல்றாங்க? அப்படியா சொல்லுது? இப்போ இந்த 12 படிகளை வாழ்க்கை வாழ்றப்ப கடந்த காலத்துல போன் பிக்சர் பார்த்தேன் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இஷ்யூ கிடையாது. கடந்த காலத்துல நான் ஒரு ப்ராஸ்டியூட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கொள்றது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கும் அதே பிரச்சனை என்கிட்ட இருக்கு அப்படின்றத ஒப்புக்கொள்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இந்த 10, 11, 12 என்னை பிரமிக்க வைக்குது, மலைக்க வைக்குது. இத போய் செய்யணுமா அப்படின்னு எனக்குள்ளார வந்த உடனே நான் எல்லாருமே ஜாலியா இருக்காங்களே உலகத்துல எல்லாருமே மீட்டிங் வர்றது நம்ம ஜாலியா இருக்க தானே வர்றோம். எப்படியோ ஒரு இடத்துல சொல்றது நிறைய நண்பர்கள் கோடிட்டு காட்டுவாங்க. We absolutely insist in enjoying life. We are not a glum lot. சிடுமூஞ்சியாக மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் அல்ல நாம. சந்தோஷமா அனுபவிக்கணும். சந்தோஷமா அனுபவிக்கிறதுனா என்ன? ஊர் சுத்துறது, ஒரு சினிமா போறது, இந்த மாதிரி படம் பாக்குறது, ஒரு 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 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா 2 வப்பாட்டி வச்சுக்கிறது, இதுலதானே சார் மகிழ்ச்சி இருக்கு. நீங்க என்னடான்னா தொடர்ந்து அகத்தாய்வு செய்தோம், தவறான எண்ணங்கள் வந்த போதெல்லாம் தவறான எண்ணங்கள் தவறான செயல்களாக மாறாதவாறு எங்களை நாங்களே காப்பாத்தி கொண்டோம். தொடர்ந்து பிரார்த்தனை செய்தோம், தியானம் செய்தோம், கடவுளை உணர்றதுக்கு உண்டான வழியெல்லாம் செய்தோம். எதுக்கு படைக்கப்பட்டோம்ன்ற நோக்கத்தை அறிஞ்சு கொள்ள மன்றாடி கேட்டோம். நோக்கத்தை எப்படி வாழ்றதுக்கான சக்தியை கேட்டோம். ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றோம், தன்னுணர்வு பெற்றோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீல விநாயகர் சொன்ன மாதிரி நான் தன்னுணர்வு பெற்ற அனுபவத்தை இவ்வளவு கேவலமா கிறுக்க மாதிரி வாழ்ந்த ஒரு ஆளு இன்னைக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ற அந்த அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு என்னுடைய கசப்பான வாழ்க்கைய மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்றது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு சோர்வு, ஒரு அயற்சி.
இது இந்த சோர்வு அயற்சியைத்தான் வலி. அதன் என்னடா இது? நம்ம என்ன சாமியாரா? இந்த 5வது சாப்டர் படிக்கிறப்ப, நாங்கள் துறவிகள் அல்ல, நாங்கள் துறவிகள் அல்ல. இது துறவிகள் பண்ற வேலையில நீங்க எங்களை செய்ய சொல்றீங்க. இயற்கையாக ஒரு சோர்வு, ஒரு அயற்சி உண்டாகுது. என்னடா இது? என்ன சுத்தி வாழ்றவன் எல்லாம் சந்தோஷமா ஜாலியா குடியும் கூத்துமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் இந்த ஏஐ தோழமையில வந்து மாட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் 12 படி 12 படி 12 படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க. என்னால எல்லாரையும் போல சந்தோஷமா ஒரு நார்மல் பர்சனாக வாழ முடியாதா? நார்மல் பர்சன் தான் என்னை விட நிறைய போன் பிக்சர் பாக்குறான். இந்த இப்போ எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 70 வயசு, எல்லாம் 70 வயசு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல இருந்து நான் இப்ப வெளியே வந்துட்டேன். காரணம் என்னன்னா, அந்த குரூப் முழுக்க சும்மா ஏதாச்சும் ஒரு ரீல போட்டு விட வேண்டியது, ஏதாச்சும் ஒண்ணு ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஐக்குள்ளார வந்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளாரையும் இயல்பாக இயற்கையாக வரும். இந்த கேள்வி வர்ற நேரத்துல உணர்வு தடுமாற்றங்கள், இப்போ நீலவநாயகம் அழகா சொன்ன மாதிரி உணர்வுகள் தடுமாறுற நேரத்துல, உணர்வுகள் கொந்தளிக்கிற நேரத்துல, அந்த உணர்வு கொந்தளிப்பு தான் வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல் நம்ம சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அடிக்கிற பிரச்சனைன்னா என்ன? உள்ளுக்குள்ளார கொந்தளிக்குது உணர்வுகள். ஒண்ணு கோபம் வருது, பயம் வருது, பொறாமை வருது, சந்தேகம் வருது, காமம் கொழுந்து விட்டு எரியுது, சோம்பேறித்தனம் வருது, ஆணவம் வருது, கழிவிறக்கம் வருது. இந்த உணர்வுகள் தடுமாறுது, உணர்வுகள் கொந்தளிக்குது. இந்த உணர்வுகள் கொந்தளிக்கிறதால உருவாகிறது தான் வலி, வேதனை, துன்பம், துயரம் எல்லாமே. வலி தாழ முடியாமல் தாக்கும் போது ஒரு ஒரு நிமிஷம், நிறைய நேரம் ஃபெலோஷிப் விட்டு ஓடியே போயிடலாம் அப்படின்னு தோன்ற ஒரு நேரம் வரும். எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஃபிளைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட். ஒண்ணு சண்டை போட தோணும், இல்லாட்டி பண்ண ஓடி ஒளிஞ்சிடலாம்னு தோணும். நான் இப்ப சமீபத்துல எமோஷனல் சொப்ரைட்டி தி நெக்ஸ்ட் ஃபிரான்டியர் அப்படின்ற புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணேன். மது போதையற்ற நிதானத்தின் அடுத்த எல்லை, உணர்வுகளில் தெளிவு அப்படின்னு ஒரு பில்டபிள்யூ எழுதின ஒரு ஃபேமஸ் ஆர்டிகிள், ஒரு ஃபேமஸ் ஆர்டிகிள். அந்த ஆர்டிகிள்ல 1958வது வருஷம் எழுதியிருக்காரு பில்டபிள்யூ. 1935ல இருந்து குடிக்காம இருக்கிற பில்டபிள்யூ 1958வது வருஷம் 23 வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு போய் நான் போய் பாட்டில் வாங்க போயிட்டேன், ஒரு பாருக்கு போய் பாட்டில் வாங்க போயிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு உணர்வு தடுமாற்றங்கள் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சுன்னு ஓப்பனா எழுதுறாரு. எவ்வளவு 23 வருஷம் கழிச்சு நம்முடைய சக நிறுவனர் பில்டபிள்யூ அவர்களுக்கே உணர்வு தடுமாற்றங்களை, உணர்வு கொந்தளிப்புகளை தாங்கி கொள்ள முடியாம இருந்த நேரம். அப்ப இங்க இருக்கிற ஒரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு எவ்வளவு உணர்வு தடுமாற்றங்கள் இருக்கும். அவ்வளவு பெரிய பில்டபிள்யூக்கே தன்னுடைய உணர்வுகளை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு போய் குடிச்சிடலாம் அப்படின்ற அளவு 23 வருடங்கள் சோபராக வாழ்ந்ததுக்கு அப்புறமா 1958வது வருஷத்துல அவர் தோணுது. அப்பதான் அவரே எழுதுறாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச தூரம் இந்த உணர்வு தடுமாற்றங்களை, உணர்ச்சி கொந்தளிப்புகளை, வலிய, வேதனைய, துன்பத்தை, துயரத்தை பொறுத்துக்கிட்டு சரியான பாதையில பயணிக்கிறதுல இருந்து விலகாம தொடர்ந்து போனோம்னா நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத, கனவுல கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத சில மிகையான நன்மைகள் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும் அப்படின்னு வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறாங்க. 9 படி வரைக்கும் செஞ்சதால ஏற்படக்கூடிய வாக்குறுதிகள் இல்ல. 9 படி செய்யறப்ப ஒரு வலி உண்டாகும். இட்ஸ் பெயின்ஸ்டேக்கிங் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ரஸ். 9 படி செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில செயல் திருத்தங்கள் கொண்டு வந்து வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்ல நிலையை நோக்கி முன்னேறிட்டு இருக்க நேரத்துல அந்த வலி வரும். அதே மாதிரி வாழ முடியலையே, நம்ம என்ன சாமியாரா, நம்ம எதுக்கு இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர நேரத்துல பிக் புக்ல 83வது பக்கத்துல, தமிழ் புத்தகம் 120வது பக்கத்துல, if we are painstaking at the stage of progress, we will be amazed when we are halfway through. அதாவது 10, 11, 12 படிகளை செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு. இவையெல்லாம் மிகையான நடக்க முடியாத வாக்குறுதிகளா? அப்போ மிகையான நடக்க முடியாத வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதிகள் ஒன்னொன்னா பார்த்துட்டோம்னா இன்னைக்கு நாம அதுல 5வது வாக்குறுதியை பார்க்க வரோம்.
1வது வாக்குறுதி ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய விடுதலையை நாம பார்ப்போம். வாழ்க்கையில அது வரைக்கும் போலியான மகிழ்ச்சி, போலியான விடுதலை, போலியான சுதந்திரம் அதுலதான் இருந்துட்டு இருந்தோம். அப்போ 10, 11, 12 செய்ய போற நேரத்துலதான் உண்மையான சுதந்திரம், உண்மையான விடுதலை, உண்மையான மகிழ்ச்சியை நம்ம பார்ப்போம். உண்மையான மகிழ்ச்சியை பார்ப்போம். 2வது வாக்குறுதி, என்னதான் நடந்திருந்தாலும் சரிதான், இறந்த காலம் குறித்த வருத்தம் போய்விடும். கடந்த காலத்தை குறித்து வருந்த மாட்டோம். இந்த காலத்தின் நினைவுகளை மூடி மறைக்க நினைக்க மாட்டோம். 2வது வாக்குறுதியை கொடுக்கப்பட்டிருந்து 2 வாக்குறுதியும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம டீடைல்டா பார்த்தோம். அதுக்கப்புறமா we will comprehend the word serenity. மனப்பக்குவம்னா என்ன அப்படின்னு புரிய வரும். ஏன்னா பக்குவப்பட்டு வாழ்ந்ததே கிடையாது, பக்குவப்பட்டு பேசினதே கிடையாது, பக்குவப்பட்டு சிந்திச்சதே கிடையாது, மனப்பக்குவத்தோட செயல்பட்டதே கிடையாது. நீ மனப்பக்குவத்தோட செயல்படுவ, இல்லாட்டி போனா பக்குவப்படாத மனுஷன் தான் பார்த்துட்டு ஊர் சுத்துறது, லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் வாழ போனோம். வாழ்ற காலத்துல முழுக்க உலகத்துல இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிடணும், உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் பாத்துடணும், உலகத்துல இருக்கிற எல்லா வகையான பொம்பளைங்களையும் ஒரு தடவை பாத்துடணும், அதுக்காகதான் நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்ற அந்த உணர்வு தடுமாற்றங்கள்லாம் போய் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படும். இல்ல, உண்மையான சந்தோஷம்னா என்ன அப்படின்றத நான் பாக்குறேன். we will know peace. ஆழ்மன அமைதியை நாம உணர்வோம். கடந்த 2 வாரங்களாக அத ரொம்ப ஆழமாக மனப்பக்குவ பிரார்த்தனையை பத்தி சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எழுதின ஒரு புத்தகம், அந்த புத்தகம் கூட முன்னாலதான் இருக்கு. கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ரொம்ப இயற்கையாக இயல்பாக நம்மளுக்குள்ளார வந்தது. இப்போ இந்த 4 ப்ராமிஸ நம்ம 4 வாரங்களாக பார்த்தோம். ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய சுதந்திரத்தை பார்ப்போம். இறந்த காலம் குறித்த வருத்தம் நம்மளுக்குள்ளார இருக்காது. மனப்பக்குவம்னா என்னன்றது நமக்கு புரியும். நோ பீஸ், ஆழமான அமைதியை பெறுவோம் அப்படின்னு. இப்ப 5வது வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. 5வது வாக்குறுதி 5வது வாக்குறுதி, நாம் எவ்வளவு மோசமான அடிமட்டங்களை தொட்டு இருந்தாலும் கூட நாம் அடிமட்டங்களை தொட்ட அனுபவம் நம் சக மனிதர்களுக்கு எவ்வாறு பலனளிக்க கூடும் என்பதை அறிய வருவோம். நாம் எவ்வளவு மோசமான அடிமட்டங்களை தொட்டு இருந்தாலும் நாம் அடிமட்டங்களை தொட்ட அனுபவம் நம் சக மனிதர்களுக்கு எவ்வாறு பலனளிக்கும் என்பதை அனுபவத்தால் அறிய வருவோம். இது மிக ஒரு ஆழமான வாக்குறுதி. No matter how far down the scale we have gone, we will see how our experience can help others. அதாவது நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் கடந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த வகையான அர்த்தமுமே கிடையாது. இந்த அனுபவத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்க முடியுமா? மோசமான அனுபவங்கள், இந்த அனுபவங்களுக்கு எல்லாம் வேல்யூ இருக்க முடியுமா? இதெல்லாம் என்ன அனுபவம்? குடிச்சது, வாந்தி எடுத்தது, கடனை வாங்கினது, பிச்சை எடுத்தது, கொண்டாட்டி அடிச்சது, நினைவிழந்து நடு ரோட்ல படுத்து கிடந்தது, கடனை வாங்கி வச்சு குடிச்ச 10,000 ரூபாய் வாங்கி கடனை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற பணத்தை ஒரே நாள்ல தொலைச்சிட்டு நின்னது. இந்த அனுபவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அடிமட்டங்களை தொட்டதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? கேவலமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க முடியுமா? இங்க என்னடா எழுதுறாங்க, no matter how far down the scale we have gone, we will see how our experience can help others. நாம் எவ்வளவுதான் மோசமான அடிமட்டங்களை தொட்டு இருந்தாலும் நாம் அடிமட்டங்களை தொட்ட அனுபவம் நம் சக மனிதர்களுக்கு எவ்வாறு பலனளிக்க கூடும் என்பதை அறிய வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்குறுதி நம்பிக்கையின் சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது. நம்பிக்கையின் சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது. ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவர் எனக்கு செய்தி எடுத்துட்டு வந்தவர்
இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. அவர் பேரை சொல்லலாம், தப்பு கிடையாது. டிடிகேவுடைய வார்டன் மிஸ்டர் ரங்கராஜன் அப்படின்றவர். அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போய் 25 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் டிடிகேவோட பெர்மனன்ட் வார்டனா இருந்தாரு. அந்த குவார்டர்ஸ்ல தான் குடியிருந்தாரு. அவர் தான் எங்க வீட்டுக்கு செய்தி எடுத்துட்டு வந்தாரு. அப்ப அவர் அமெரிக்காவுக்கு ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ண போனார் 1997 வருஷம். கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவருக்கு அப்ப அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 7-8 வருஷம் சொபரேட்டி இருந்துச்சு. நான் அப்பதான் ஒரு 4-5 மாசம் சொபரேட்டில இருக்கிற ஒரு ஆளு. என்னுடைய இந்த தமிழாக்கத்துல உள்ள ஆர்வத்தை பார்த்து அவர் நிறைய புத்தகங்கள் எனக்காக வாங்கிட்டு வந்தார். காட் மெமோரண்டம் அப்படின்ற ஒரு புத்தகம், நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொண்டாந்து என் கையில கொண்டாந்து கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு அவர் என்கிட்ட கொடுத்த பேம்ப்ளெட் ஒய் வி வேர் சோசன் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட். இது 1997 வருஷத்துலயே நான் தமிழாக்கம் பண்ணேன். ஒய் வி வேர் சோசன். God in his wisdom has selected a little group of people to be purveyors of his goodness in selecting them through whom bring about this phenomenon. He went not to the proud, the mighty, the famous, the brilliant, but he went to the humble, to the sick, unfortunate. He went to the drunkard, the so-called weakling of the world. கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும். தெய்வம் மனுஷ ரூபையானா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ தெய்வம் தன்னுடைய ஆற்றல மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. இருக்கிற ஒரு குடிநோயாளிய காப்பாத்தணும் அப்படின்ற ஆற்றல யார் கையிலயாவது கொடுக்கணும். தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும். யார் கையில கொடுக்குது அப்படின்னு சொல்றப்ப, he went not to the proud, the mighty, the famous, the brilliant. பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சமுதாயத்துல செலிபிரிட்டிஸா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவர் தேடி போல, he went to the humble, to the sick, to the unfortunate. He went to the drunkard, the so-called weakling of the society. So எனக்கு இந்த ஆற்றலை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த ஆற்றலை எப்படி கொடுக்குறாரு அப்படின்றதுதான் ரொம்ப வித்தியாசமானது. இந்த ஆற்றலை எப்படி கொடுக்குறாரு? எனக்கு ஏகப்பட்ட அடிமட்டங்களை தொட்ட அனுபவங்களை கொடுத்து அந்த அடிமட்டங்கள்ல இருந்து மேல் எழும்புறதற்கு ஆற்றலை கொடுக்குறாரு. அதன் மூலம் தான் எனக்கு இந்த ஆற்றல் கிடைக்குது. இப்போ ஒரு குடிநோயாளியை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா, அடிமட்டத்தை தொட்டு அந்த அடிமட்டத்தில இருந்து மேல் எழும்பி வந்தவனுக்காக மட்டும்தான். அடிமட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அந்த சக்தி கிடைக்காது. இன்னமும் குடிச்சிட்டு இருக்கிறவன் குடி நோயாளிய குடியில இருந்து விலைக்கு வைக்க முடியாது. இன்னமும் கடனை வாங்கிட்டு சூதாட்டம் ஆடிட்டு இருக்கிறவன் நோய் உள்ள ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. இன்னமும் போன் பிக்சர் பார்த்துட்டே இருக்கிறவன் போன் பிக்சர் பார்த்துட்டு இருக்க ஒரு நண்பனை காப்பாற்ற முடியாது. போன் பிக்சர் பார்த்து இருக்கணும், பார்த்த அனுபவத்துல இருந்து மீண்டும் இருக்கணும். எக்ஸகாலிக் அனானிமஸ்ல அதைத்தான் சொல்லுவாங்க. ஆமா, நானு 13 வயசுல எல்லாருமே இந்த மனித சமுதாயமே அடிக்டட் டு தி அட்ராக்ஷன் ஆஃப் தி ஆப்போசிட் செக்ஸ். இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த பால் உணர்வுல ஒரு கட்டுப்பாட்டுக்கு மேல விட்டதுனால பல அடிமட்டங்களை தொட்டு இன்னைக்கு அதுல இருந்து விலகி வாழக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றக்கூடிய சக்தி கிடைக்க முடியும் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. நீ எந்த ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு அடிக்ஷன்ல நீ அடிமட்டத்துக்கு மேல அடிமட்டத்தை பார்த்த அனுபவம் இருந்திருந்தாலும் கூட உன்னுடைய அனுபவத்துக்கு எல்லாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். ஏன் அந்த அடிமட்டத்தை தொட்டேன் அப்படின்ற அனுபவத்துக்கான அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். இந்த அனுபவத்துக்கு எல்லாம் என்னையா அர்த்தம் இருக்க முடியும்? நான் உண்மையிலேயே என் வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம், எங்க அம்மா இறந்து போன மரண நாள் அன்று நல்ல ஞாபகம் இருக்கு.
ஜனவரி மாசம் 24ஆம் நாள் 1994 வருஷம். அப்ப நான் ஃபுல் ட்ரங்கர்டு, ஃபுல்ல குடிகாரன், பயங்கர குடிகாரன். எங்க அம்மா இறந்து போறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்திருக்குது. லாஸ்ட் டே நல்லா தெரியுது. ரொம்ப லாஸ்ட் டே நல்லா தெரியுது. அப்போ எனக்கு ஒரு டெலிகிராம் வருது. இப்ப இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, செய்தி கிடையாது. டெலிகிராம் வந்தா டெலிகிராமே எனக்கு ஒரு 7 மணி நேரம் கழிச்சுதான் கிடைக்கவே செஞ்சுது. என்ன டெலிகிராம் அடிச்சு ஒரு போஸ்ட்மேன் தான் லெட்டர் மாதிரி கொண்டாந்து கொடுப்பாரு தந்திய. அதை படிச்ச உடனே அப்ப டிக்கெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் கிடையாது. கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பஸ்ல டிக்கெட் எடுத்து நான் போறேன். ஃபர்ஸ்ட் டிராவல்ல என் மனைவி வந்து ஊர்ல வந்துட்டு சாமி மேல எல்லாம் சத்தியம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் குடிக்காதப்பா குடிக்காதப்பான்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. ஆனா பஸ் புறப்பட்டு செங்கல்பட்டுல ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்திச்சுது. ஆனா செங்கல்பட்டுல என் மனைவி என் பையன் ஒரு சீட்ல உட்காந்துருக்காங்க, 2 சீட்ல உட்காந்துருக்காங்க. நான் பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கேன். என் பக்கத்துல இருக்கிற சீட்ல உள்ள ஒரு ஆள் வந்து எலும்பி கீழே போறாரு. நானும் எலும்பி கீழே ஒரு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே போறேன். அந்த ஆள் பக்கத்துல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்ல போய் பேண்ட் மாஸ்டர் ஹாஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பேண்ட் மாஸ்டர் ஹாஃப்னு உடனே அந்த பேரை கேட்ட உடனே மண்டைக்குள்ளார ஏதோ ஆயிடுச்சுது. அவர் வாங்கினாரு. பக்கத்துல இருக்கு. அப்ப அந்த காலத்து இந்த மாதிரி பேப்பர் கிளாஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டி கடையில பிராந்திய வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் ஒரு டீ ஆர்டர் பண்ணாரு. டீ ஆர்டர் பண்ணி என்னடா இது டீ ஆர்டர் பண்றாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டீ ஆர்டர் பண்ணி அது டீயை தூர ஊத்திட்டு அந்த பேண்ட் மாஸ்டர்ல பாதி எடுத்து அங்க இருக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி கட்ட 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 கட்டன்னு ஒரு அதுல பாதியை குடிச்சிட்டாரு. உடனே இந்த ஏதோ ஒரு கதையில வருமாம, தொப்பி கீழே கழட்டி போட்டா குரங்கு தானா கழட்டி போடும் அந்த மாதிரி. நானும் உடனே எந்த காரணத்துக்காக நான் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஹாஃப் பேண்ட் மாஸ்டர்னு ஒரு டீ சொன்னேன், டீயை வாங்கி தூர ஊத்துனேன், அந்த கிளாஸ்ல ஃபுல்லா ஊத்தி ஒரு பாதியை குடிச்சிட்டு நானும் வந்து பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டேன். பஸ்ல பஸ் புறப்பட்டு போச்சுது. விழுப்புரத்துக்கு அப்புறம் தொழுதூப்புற ஒரு இடத்துல 2வது தடவை பஸ் நிறுத்தினா சாப்பாட்டுக்காக. சாப்பிடுற நேரத்துல மிச்சம் இருக்கிற காஃப்ல இருக்கிற மிச்சத்தையும் குடிச்சாச்சு. குடிச்சுட்டு ரொம்ப டீப்பா படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில திருநெல்வேலியில போய் இறங்குறேன். என் மனைவி தட்டி எழுப்பிடுறாங்க. எப்படிடா ஓடுற பஸ் இருந்தாலும் எங்கடா குடிச்சான் திடீர்னு என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியல. அந்த போதையுடைய ஹேங் ஓவர்ல போறேன். எங்க மனைவி அம்மா இறந்து போயிட்டாங்க. கடைசி மூச்சை விடுறாங்க. எனக்கு பேச கூட முடியல. கண்ணுல இருந்து சில சொட்டு கண்ணீர்கள் மட்டும் வருது என்னைய பார்த்து. இந்த அடிமட்டம், அதாவது அது கூட ஒத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் தான் புதைக்க அடக்கம் பண்ண போறாங்க. ஏன்னா என் தம்பி வெளிநாட்டுல இருந்து வர்ற வரைக்கும் உடம்ப வீட்டுல வச்சிருக்க போறாங்க அப்படின்றப்ப குடிக்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளார எவ்வளவு வைராக்கியம் எடுக்கிறேன். ஆனாலும் கூட காலையில 8 மணி போல இறந்து போறாங்க. சாயங்காலம் 7 மணி 8 மணி 9 மணி ஆகுது. குடிக்க கூடாது குடிக்க கூடாது குடிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த 8:30 மணிக்கு மண்டைக்குள்ளார வந்து ஏதோ ஒண்ணு குத்துது. அம்மா இறந்த தொக்கத்தை தாங்கணும்ல, குடிடா குடிடா குடிடா. உள்ள இருந்து ஏதோ ஒரு பச்சை குத்துது. போய் எங்க வீட்டுக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்துல அப்ப அந்த ஒண்ணுல சாராய கடை இருந்த நேரம். ஒயின் ஷாப் கிடையாது. அரக் AS 1 2 3ன்னு நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. AS 12 13 ஒரு கடை. எங்க வீட்டுக்கு பக்கம் ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்த கடை. அந்த கடையில போய் முதல்ல போய் ஒரு 150 மில்லி வாங்கி குடிச்சேன். அதுக்கப்புறமா 100 100 100 100ன்னு எத்தனை 100 குடிச்சேன்னு தெரியாது. அதுக்கப்புறமா 50 50 50 கடைசியில நான் நினைவுல இருக்கிற வரைக்கும் குடிச்சிட்டேன். எங்க அம்மா வந்து அவங்களுடைய உடம்ப வீட்டுல வச்சிருக்காங்க. நினைவுகள் இருக்கிற வரைக்கும் குடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில பேரப்பட் வாலுக்கு பக்கத்துல 10 மணிக்கு சூரியன் உதிச்சு சுடுது. அந்த நேரத்துல பயங்கர போதையில படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் தம்பி வந்துட்டான். கடைசி கடனுக்கான காரியங்கள்லாம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்னை தேடி பார்த்து கடைசியில பார்த்தா இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில படுத்து கிடக்குறேன். என்னை எழுப்பி கொண்டாந்து என்னுடைய அம்மாவுடைய கடைசி ஊர்வலம் போறப்ப 2 பேர் தோல்ல கையை போட்டுட்டு நான் நடந்து போனா
என் காது பட ஒருத்தர் சொல்றான், இந்த செத்து போய் போகுதுல இந்த அம்மா வந்து வாழ்க்கையில ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கணும். பெத்திருக்கு பாரு புள்ள, இவளுக்கு இருக்க மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கு பாரு. அம்மா செத்து போனது கூட தெரியாம குடிச்சுட்டு இது படுத்து கிடக்குது. இவங்க அப்படியே பயங்கரமா நிறைய சாராயம் குடிச்சதுனால இந்த போதையில வர்ற வாடை தாங்க முடியல, குளிக்கல. அந்த அந்த சூழ்நிலையில வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன். இந்த நிலை என்னன்னு சொல்றது? நாம் எவ்வளவு மோசமான அடிமட்டங்களை தொட்டு இருந்தாலும் அந்த அடிமட்டங்களை தொட்ட அனுபவம் நம் சக மனிதர்களுக்கு எவ்வாறு பலனளிக்கும் என்பதை தெரிய வருவோம். நான் கொஞ்ச நாளைக்கு வந்து இதை பத்தி யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா இது எங்க அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க அம்மாவுடைய நல்ல பேருக்கே களங்க விளைவிக்கிற மாதிரி நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அவ்வளவு மோசமான அடிமட்டத்தை தொட்டிருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு இருக்கும். 97 வந்து 98 இருக்கும். 91ல எங்க அம்மா இருக்கிறாங்க. 6 வருஷம் வரைக்கும் இந்த குற்ற உணர்ச்சி என் மண்டைக்குள்ளாரே இருந்துட்டே இருக்கு. அடிமட்டத்தை தொட்ட அனுபவம். குடிச்சிட்டு இருக்கேன். 97ல வந்ததுக்கு அப்புறமாக நிறைய நண்பர்கள் இந்த மாதிரியான சில ஒத்து போற அனுபவங்களை பகிர்ந்து கொள்றப்ப, என்னைய நானே அடையாளம் காணக்கூடிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றப்ப, நானும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு நாள் மெல்ல எழும்பி இதே ஸ்டேட் ஆஃப் குரூப்ல தான் என்னுடைய அனுபவத்தை மனம் திறந்து பேசினேன். மனம் திறந்து பேசினா உண்மையிலே அந்த ரூம் முழுக்க ஒரே சைலண்டா இருந்துச்சு. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு நண்பர் வந்து என் கையை பிடிச்சிட்டு, சார் நானும் எங்க அப்பா இறந்து போனப்ப இதே மாதிரி இருந்தேன் சார். நானும் எங்க பாட்டி இறந்து போனப்ப இப்படியே இருந்தேன் சார். நான் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பன் இறந்து போனப்ப இப்படி இருந்தேன் சார். இதுக்கு பேர் தான் நோயா அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் என்னை வந்து கேட்கிற அந்த கேள்வி என்னால உணர முடியுது. No matter how far down the scale we have gone, we will see how our experience can help our fellow men and help others. இத வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குறுதி என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. குப்பை ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவம் அப்படின்னு நினைச்ச அனுபவத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு பாருங்க. இன்னொரு மனுஷனுடைய மரணத்தை காப்பாற்றக்கூடிய மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்படாத அனுபவம்னு நான் நினைச்ச ஒரு அனுபவம் இன்னொருத்தனுக்கு வர்ற மரணத்துல இருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு உண்டான மதிப்பு இந்த அனுபவத்துக்கு இருக்கு. இத நீ புரிஞ்சுப்ப. இது சத்தியம், இது ஒரு வாக்குறுதி அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. நாம் தொட்ட அடிமட்ட நிலைகளின் அனுபவங்கள் பிறருக்கு உதவும் கருவிகள். அதாவது என் கையில அப்படி ஒரு டூல்ஸ் இருக்கு. இது வேற யாருக்குமே கிடையாது. பெரிய பெரிய ஆச்சாரியார்களுக்கு கிடையாது. பெரிய பெரிய எம்டி சைக்காட்ரி படிச்சிருக்கிற டாக்டருக்கு கிடையாது. யாருக்கும் கிடையாது. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனுபவத்துடைய மதிப்பு எனக்கு தெரியுதா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விலை மதிப்பற்ற அனுபவத்துடைய மதிப்பு எனக்கு தெரியுதா? நான் தான் இது குப்பை அனுபவம் நினைச்சிட்டுல பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த குப்பைன்ற அனுபவம் என்னுடைய சக மனிதன் ஒருவனுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் தொட்ட அடிமட்ட நிலைகளின் அனுபவங்கள் பிறருக்கு உதவும் கருவிகளாக மாற முடியும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் எவ்வளவு பெரிய டாக்டரா மாறுறேன் பாருங்க. இன்னொருத்தருக்கு வரக்கூடிய மரணத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய சக்திய ஆற்றலை எனக்கு ஆண்டவன் இந்த 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதன் மூலமாக எனக்கு கொடுக்கிறாரு. ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய வாக்குறுதி இது. நான் தொட்ட அடிமட்ட நிலைகளின் அனுபவங்கள் பிறருக்கு உதவும் கருவிகளாக மாறுகின்றன. வழி நோக்கமாக மாற முடியும் அப்படின்னு இந்த வாக்குறுதி சொல்லுது. நான் அனுபவிச்ச வலி, வேதனை, பிரச்சனை, துன்பம், துயரம், சிக்கல் எல்லாமே வாழ்க்கையில ஒரு நோக்கமாக மாற முடியும் அப்படின்னு இந்த வாக்குறுதி நமக்கு சொல்லி தருது. டேர்னிங் பெயின் இன்டு பர்பஸ். நான் அனுபவிச்ச வலி
நான் ஒரு சரியான நோக்கத்தை நோக்கி போறதுக்கு எனக்கு உதவுது. எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாரு. The pain I have undergone becomes the purpose for my life. இனிமே அந்த வலியை அனுபவிக்க கூடாது, நம்ம இந்த வேதனையை அனுபவிக்க கூடாது, இந்த சிக்கலை அனுபவிக்க கூடாது, இந்த அவமானத்தை அனுபவிக்க கூடாது. Turning pain into purpose. எனது தனிப்பட்ட அனுபவத்தை அர்த்தமுள்ள ஒரு நோக்கமாக மாற்றும் ஒன்று நடக்குது. இங்க மாற்றக்கூடிய ஒன்று நடக்குது. இது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கறத தவிர்த்து, இதுல இருந்து தப்பி பிழைத்த அனுபவம் நான் பிறருக்கு பணி செய்ய உதவுகின்றது அப்படின்னு கேட்பதில் கவனம் செலுத்துவதாக மாறும்போது இந்த வாக்குறுதி நிறைவேற ஆரம்பிக்குது. இது ஏன் எனக்கு நடந்துச்சுது, நான் ஏன் இந்த மாதிரி அசிங்கமான அனுபவத்தை அவமானத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக, இந்த அசிங்க அவமானத்தை இப்ப இன்னைக்கு நான் அனுபவிக்கல, அனுபவிச்சது உண்மை. ஆனா இந்த அசிங்கத்திலேயே அவமானத்தில இருந்து தப்பி பிழைத்த அனுபவம் நான் பிறருக்கு பணி செய்ய எப்படி உதவுகின்றது அப்படின்னு கேட்கிறதுல என்னுடைய கவனம் குவிக்கப்படும் போது என்னுடைய வாழ்க்கையுடைய தரமே மாறுது. Transforming my struggles into greater missions. Transforming my struggles. என்னுடைய வாழ்க்கை போராட்டங்கள், அந்த 1997 வரைக்கும் நடந்த போராட்டங்கள், 97க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 வருடங்கள் ஏல நடந்த போராட்டங்கள். Transforming my struggles into a great mission. வாழ்க்கை குறிச்ச என்னுடைய கண்ணோட்டமே மாறுது. நான் ஐ டோன்ட் குளோரிஃபை மை அதெல்லாம் நான் இப்ப குளோரிஃபை பண்றது கிடையாது. இன் மை பெர்செப்ஷன், என்னுடைய கண்ணோட்டமே இந்த வாக்குறுதியின் மூலமாக மாறுது. நான் ஒரு குடிநோயாளி அப்படின்னு அடையாளம் காண்றதுல இருந்து நான் குணமடைந்து கொண்டு வருகின்ற ஒரு குடிநோயாளி அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு மாற்றம் அடைகின்றேன். நான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குடிநோயாளி இல்ல, குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி. ஐடென்டிபிகேஷனே மாறுது. அதாவது ஏல தான் அழகா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் எதனால ஒன்று போடுறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க பர்சனல் ரெக்கவரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஏஏ யூனிட்டி அப்படின்னு ஒரு கோட்பாடு, மரபொழி அறியப்பட்ட ஒரு கோட்பாடு சொல்லுது. என்ன ஒற்றுமை? எந்த ஒற்றுமையினால் நம்ம குணமடைகிறோம்? இந்த ஒற்றுமையினால குணமடைகிறோம் அப்படின்னு ஆழமாக சிந்திச்சு பாக்குறப்ப, நாம எல்லாரும் தமிழ் பேசுற மக்கள், நாம எல்லாரும் இந்த குரூப்பை சார்ந்த மக்கள். சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் சார்ந்திருக்கிற இந்த சீட் ஆஃப் ஹோப் குரூப் சார்பாகவும் அந்த ஒற்றுமையை சொல்லல. நாம எல்லாம் தமிழ் பேசுறவங்க, நாம எல்லாம் இந்தியர்கள், நாம எல்லாம் இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க, நாம எல்லாம் குறிப்பிட்ட இந்த ஜாதியை சார்ந்தவங்க, அந்த ஒற்றுமையா? இல்ல நாம எல்லாம் குடிநோயாளிகள் அப்படின்ற ஒற்றுமையா? இல்லவே இல்லை. குடிநோயிலிருந்து குணமடைவதற்காக ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை இறுக்கமாக பற்றி கொண்ட மனிதர்கள் அப்படின்ற ஒற்றுமை. ஐடென்டிபிகேஷனே மாறுது. நான் குடிநோயாளி இல்ல, குடிநோயிலிருந்து குணமடைவதற்காக ஒரு வழியை கண்டுபிடிச்ச மனிதர்களோட ஒற்றுமையாக அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்யற செயல்ல ஒன்றுபட்டிருக்க ஒரு மனிதன். நான் யார் என்பதை அடையாளம் காண்கின்றேன். நான் யார் என்பதை அடையாளம் காணும் போது மை அட்வொகேசி இஸ் ஃபியூவல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பில்டப்லி பயன்படுத்துறாரு. அட்வொகேசி என்றால் பணி செய்தல். என்னுடைய ஆதரவு பணிகளுக்கு வலு சேர்க்கப்படுகிறது. எப்ப வலு சேருது? எங்க அம்மா செத்து போயிட்டு இருந்த நேரத்துல நான் குடிச்சிட்டு இருந்தேன்னா, மறுபடியும் 25 வருஷங்கள் கழிச்சு எங்க அப்பா செத்து போனாரு, அன்னைக்கு இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன்னா என்னால பணி செய்ய முடியுமா?
இப்போ நான் அடிமட்டங்களை தொட்டதில்லை, அடிமட்டங்கள்ல இருந்து எழுந்து வந்தது. ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ். என்னுடைய அனுபவங்களை நான் பகிர ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய அனுபவங்களை பகிரும்போது என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய சக மனிதர்களுக்கு எப்படி நன்மை தருவதாக இருக்க முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதாவது நான் சில நேரங்கள்ல சில நண்பர்கள் தோழமையில சொல்றதை கேட்கிறேன். இவன் எல்லாம் குடிநோயாளியே கிடையாதுப்பா, சும்மா பாட்டில மோந்து பார்த்துட்டு வந்திருக்கான், இவன் அடிமட்டத்தெல்லாம் தொட்டதே கிடையாது. அடிமட்டத்தை தொடுறது ரொம்ப பாட்டத்தை தொட்டதுதான் அடிமட்டம்னு சொல்லவே முடியாது. ஐ கேன் ஆல்வேஸ் ரைஸ் மை பாட்டம். என்னுடைய குருஜி எனக்கு ஒரு கதையை சொல்லுவாரு. ஒரு பெரிய பாலும் கிணறு இருந்துச்சு, ரொம்ப ஆழமான கிணறு. அந்த பாலும் கிணத்துல ஒரு 50 படி இருக்கு. 50 படி இருக்கு. 50 படி கட்டு கிட்டத்தட்ட 60-70 அடி ஆழம் உள்ள கிணறு. ஒரு படியும் ரொம்ப ஆழமாக இருக்குது. நார்மலாக படிக்கு மேல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் பாலும் கிணத்துக்குள்ளார இறங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 கிட்டத்தட்ட 25 படி இறங்கிட்டான். 25 படி இறங்கிட்டா எப்படி மேல ஏறுறதுன்னே தெரியல. கீழே இறங்குறது ஈஸியா இருக்குது, மேல ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இறங்கிட்டான். அப்ப 50 படி இறங்கிட்டு மேல ஏறிட்டு வர ஒருத்தன் வரான். இந்த 2 பேர் 25வது படியில சந்திச்சுக்கிறாங்க. 25வது படியில சந்திச்சுக்கிறாங்க. இந்த 50வது படி வரைக்கும் கீழே இறங்கிட்டு போனவன் சொல்றான், இந்த 25வது படி வரைக்கும் இறங்கினவன்ட்ட பார்த்து, எப்பா கீழே ஒண்ணுமே இல்ல, மூச்சு முட்டுது, செத்து பொழைக்கிற மாதிரி இருக்குது, செத்து போய் தான் நான் மேல ஏறி வந்துட்டு இருக்கேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படியே மேல போயிரும், இன்னும் கீழே இறங்காத அப்படின்னா என்னை மாதிரி ஒரு கிறுக்கன் சொல்லுவான், ஏய் நீ மட்டும் தான் அடிமட்டத்தை பார்த்த, என்னமோ எவரெஸ்ட் சேகரத்துல ஏறின அனுபவம் மாதிரி நீ மட்டும் அடிமட்டத்தை பார்த்த, நானும் பார்த்து வரேன், போய் அங்கிடுவோம் வேலையை பார்த்து போயா, நானும் ஊர் சுத்துறேன், கோழி பிரியாணி திங்குறேன், அதை சுத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இப்ப போய் என்கிட்ட சொல்ற, அதெல்லாம் முடியாது, நான் தான் குடிக்கல, நான் வேற என்ன பண்ணா உனக்குன்னா, மேல போய் அங்கிட்டு, நீ மேல போ, நான் கீழே போயிட்டு பிறகு மேல வர்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இது என்ன இருக்கும். அப்ப 50 படி இறங்கின ஒரு ஆளு இப்பதான் ஒரே ஒரு படி கீழே இறங்கிருக்கான். அதாவது பிக் புக்ல ஒரு கதையை படிச்சத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அடிமட்டம் என்பது அந்தந்த மனிதர்கள் நிர்ணயித்துக் கொள்வதுதான் அடிமட்டமே ஒழிஞ்சு இதுதான் அடிமட்டம்னு எந்த ஒரு அடிமட்டம் சொல்லவே இல்லை. How far down the line we have gone, how far down the base we have gone அப்படின்னு சொல்றப்ப இந்த அளவு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒருத்தர் வேலையை தொலைச்சி, பொண்டாட்டியை தொலைச்சி, அதை தொலைச்சி, இதை தொலைச்சி, எல்லாத்தையும் தொலைச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபெலோஷிப் வருவாரு, பில்டப் எழுதுறாரு. இன்னமும் வீடு இருக்கிற நேரத்துல, பொண்டாட்டி இருக்கிற நேரத்துல, வேலை இருக்கிற நேரத்துல, வீட்டுடைய கேரேஜ்ல 2 கார் இருக்கிற நேரத்துல தாராளமாக ஃபெலோஷிப் உடைய அந்த வழிமுறைகளை வாழ்க்கை முறையாக வாழ்ந்து வாழ்க்கை வளமிக்கதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற அனுபவம் தான் இங்க முக்கியமானது. அந்த அனுபவம் தான் சொல்றாரு பிக் புக்ல ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கையிலேயே வெறுமன ஒரே ஒரு பியர் தான் குடிச்சிருக்கிறாரு. மியாமி பீச்சுக்கு போறாரு, மியாமி பீச்ல ஒரே ஒரு பியர் மட்டும் வாங்கி குடிக்கிறாரு, ஒரே ஒரு பியர் மட்டும் வாங்கி குடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டே. அது வரைக்கும் குடிச்சது இல்ல, அதுக்கு அப்புறமா குடிச்சது இல்ல. அந்த ஒரு பியர் குடிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் மியாமி பீச்ல அவர் வாட்டுக்கு தள்ளாடி உல்லாசமா நடந்து போறாரு, ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அடுத்த நாள் போதை தெளிஞ்சு பாக்குற நேரத்துல அவருடைய 3 லட்சம் பெருமானம் உள்ள மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டக்கிள் தொலைஞ்சு போயிடுச்சு. எங்கேயோ மியாமி பீச்ல விட்டுட்டு வந்துட்டாரு. நான் வாழ்க்கையில இவ்வளவு மாதிரி இருந்ததே கிடையாது, இந்த ஒரு பாட்டில் பியர் என்னைய இந்த மாதிரி பண்ண வச்சிருச்சுதே, நான் அடிமட்டத்தை தொட்டுட்டேனே, இனிமேல நான் தொட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு. நீயாச்சும் வெறுமன மூக்கு கண்ணாடி தொலைச்சதோட நிறுத்திக்கோ, வேலையை தொலைச்சு, பொண்டாட்டியை தொலைச்சு, மானத்தை தொலைச்சு, மரியாதையை தொலைச்சு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் திரும்ப குணமடையணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. மூக்கு கண்ணாடி தொலைச்சதோட நிறுத்திக்கோ. You admit that you are an alcoholic. You admit that life has become unmanageable.
யூ கம் டு பிலீவ், யூ மேக் a decision டு சரண்டர். இதெல்லாம் பண்ணு, உனக்கு வாழ்க்கையுடைய உச்சக்கட்ட நிலையாக இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை அடைய முடியும் அப்படின்னு. இப்போ வெறுமன வாழ்க்கையில ஒரே ஒரு பியர் மட்டும் குடிச்ச ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ஸ்பான்சராக இருந்திருக்கிறதாக நாம சரித்திரத்துல படிக்கிறோம். ஆனா இவன் எல்லாம் என்னையா மனுஷன், இவன் எல்லாம் எனக்கு என்ன சொல்ல தெரியும், இவனை ஸ்பான்சரா எடுத்து என்ன பண்றது, இவனுக்கு குடிக்கிற அவமானப்பட்ட அனுபவமே இல்ல. இந்த அவமானப்பட்ட அனுபவத்துலதான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஐடென்டிபிகேஷன் இஸ் ஒன்லி வித் தி ஆல்கஹாலிக் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றப்ப உனக்கு ஆல்கஹாலிக் அனுபவத்துல இருந்து விடுபட்டு வாழ்ந்த அனுபவத்தை உன்னால பகிர்ந்து பண்ணி நான் சொல்றப்ப எனக்கு அதுல கொஞ்சம் முரண்பாடு வந்துச்சு. எனக்கு எப்பவுமே எப்போ ஐடென்டிபிகேஷன் ஆகுது, யாராச்சும் ஒருத்த என்னையோட மோசமான அடிமட்டத்தை தொட்டதாக சொன்னாங்கன்னா உடனே எனக்கு ஐடென்டிஃபை ஆகுது. இல்லாட்டி போய் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன். I am never able to identify in my recovery. நான் தொடாத அடிமட்டங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்றதை நம்புறது தானே இது. இப்போ என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு, டேய் ஒருத்தன் 25 வருஷம் குடிக்கல, 25 வருஷம் குடிக்கல, ஏன் குடிக்காம இருக்கான் 25 வருஷம்? அவனுக்கு நல்லா நினைப்பு இருக்குது. 25 வருஷம் கழிச்சு நான் போய் மோசம் செய்யக்கூடிய முதல் குடிய தொட்டேன்னா 25 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைமையில இருந்தனோ அந்த நிலைமையை நான் அடைஞ்சிருவேன், அதனால குடிக்கல அப்படின்னு. அப்போ அவன் 25 வருஷம் கழிச்சு குடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத நார்மலான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவான், குடிச்சு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிமா. ஆனா ஒரு மோசம் செய்யக்கூடிய செயலை செய்யாமலேயே அந்த செயல் விளைவிக்கக்கூடிய மோசங்களை நம்புறது பேர் தான் நம்பிக்கை. மோசம் செய்யக்கூடிய செயலை செய்யல, ஆனா இந்த செயலை செஞ்சேன்னா நான் அடிமட்டத்துக்கு நோக்கி கீழே போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நம்புறது பேர் தான் நம்பிக்கை. நம்பிக்கை எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் இருக்காரு அப்படின்றது இல்ல. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு செயல் விளைவு உண்டு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். நல்லது செஞ்சுட்டு கெட்டது நடக்க வாய்ப்பே இல்லை, கெட்டது செஞ்சுட்டு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்புறது பேர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை யார் எனக்கு கொடுத்தா? பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எனக்கு கொடுக்கல, பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் எனக்கு கொடுக்கல. அடிமட்டத்தை தொட்டேன்னு சொல்ல சாதாரண குடி நோயாளி எனக்கு கொடுத்தாரு. சாதாரண குடி நோயாளி எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுக்குற நேரத்துல அத கேட்கிற நேரத்துல என்னால என் மனசுக்குள்ளார இருந்த அவமானத்தை, வெட்கத்தை எராடிகேட் பண்ண முடிஞ்சது. எராடிகேட்டிங் ஷேம் அப்படின்றது, எராடிகேட்டிங் ஷேம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. கடந்த காலத்தில் இருந்து ஓடி ஒளிவதற்கு பதிலாக அதனை உள்ளது உள்ளவாறு ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்னுடைய அனுபவமும், என்னுடைய எந்த ஒரு அனுபவமும் வீணாகுவதில்லை என்பதை நான் உணர வருகின்றேன். இன் காட்ஸ் எக்கானமி நத்திங் கோஸ் அ வேஸ்ட், நத்திங் கோஸ் அ வேஸ்ட். எதுவுமே வீணாகிறது கிடையாது. வெட்கத்தை ஒழித்தல், எராடிகேட்டிங் ஷேம், இது நடக்கக்கூடிய ஒரு டெய்லி அன்றாட நிகழ்வு. வெட்கத்தை ஒழித்தல், எராடிகேட்டிங். இப்போ ஒரு காலத்துல நான் இருந்தேன், ஐ டிட் a bad thing, எஸ். இன்னமும் அதே வேலையை செஞ்சுட்டு நான் இன்னமும் செஞ்சிட்டு இருக்கேன், நல்லா வாழ்க்கை வாழ்றேன்னு யாராச்சும் பகிர்ந்து கொண்டாங்கன்னா, யோ பைத்தியக்கார முதல்ல போயாங்கிட்ட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எனது கடந்த காலத்திலிருந்து ஓடி ஒழிவதற்கு பதிலாக அதனை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வதன் மூலம் என்னுடைய அனுபவம், எந்த ஒரு அனுபவமும் வீணாகுவதில்லை என்பதை நான் உணர வருகின்றேன். என்னுடைய ஒவ்வொரு தவறும் என் சக மனிதர்கள் யாரோ ஒருவரை காப்பாற்ற இறையர் பேராற்றலால் வழங்கப்பட்ட அனுபவ பாடமாக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் அனுபவிச்ச ஒவ்வொரு வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை எல்லாமே ஏன் அதெல்லாம் அனுபவிச்சது என்னமோ உண்மைதான். அதுக்கெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. நான் செய்த ஒவ்வொரு தவறும், அந்த தவறின் விளைவாக அனுபவிச்ச வலி, வேதனை, துன்பம், துயரம் எல்லாமே இன்னைக்கு அந்த வலி, வேதனை, துன்பம், துயரத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன். நான் செய்த தவறு இப்ப செய்யறது இல்ல. அந்த அனுபவம் என்னுடைய சக மனிதர்கள் யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்கு இறையர் பேராற்றலால் வழங்கப்பட்ட ஒரு அனுபவ பாடமாக மாறும் அப்படின்னு தானே இந்த வாக்குறுதி எனக்கு கொடுக்குது.
ரொம்ப ரொம்ப டீப்பான வாக்குறுதி இது. அப்ப நான் செய்த தவறை திரும்பி திரும்பி செஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு வெக்கம் போகாது. என்ன செஞ்சிருந்தாலும் சரிதான், என்ன செஞ்சிருந்தாலும் சரிதான். நான் என்னுடைய கடந்த காலத்தை பாக்குற நேரத்துல, கடந்த காலத்துல செய்த தவறுல இருந்து ஒரு அனுபவ பாடத்தை கத்துக்கொண்டு அந்த தவறு நிகழ்காலத்தை செய்யாம இருக்கிறப்ப என்னுடைய நிகழ்காலத்து ஒழுக்கத்துக்கு நான் வந்தடைவதற்கு அந்த கடந்த கால தவறுகள் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கொள்றேன். நல்ல வாழ்க்கை வாழ்றேன். நல்ல வாழ்க்கை வாழாம வெறுமனை குடிச்ச அனுபவத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்வதனால எந்த பிரயோஜனமும் ஏற்படாது அப்படின்னு இந்த பிராமிஸ் சொல்லுது. அடிமட்டங்களை தொட்ட நிலையிலே இருந்துட்டு இருந்து நான் சொல்லல. அடிமட்டங்களை தொட்டு விட்டு அடிமட்டத்துல இருந்து எழும்பி இன்னைக்கு சாதாரண அடிமட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கவனை நோக்கி கையை நோக்கி நான் கூப்பிடுறேன். இந்த கையை பிடிச்சுக்கோ, மேலவா 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 மேலவான்னு சொல்றேன். வெட்கத்தை ஒழித்தல், வெட்கத்தை ஒழித்தல். கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் குற்ற உணர்வும் தோல்வி மனப்பான்மை இதனால் எனக்குள்ளார உருவாகக்கூடிய ஒரு வகையான வெட்கம், இதுல இருந்து விலகி வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அவமான உணர்வுகளை பற்றி கொண்டு இருப்பது இனி ஒரு நெகட்டிவ் சுழற்சிக்குள்ளார சிக்க வச்சிரும். 25 வருஷமா அவமானத்தை பற்றி மட்டுமே பேசிட்டே உட்கார்ந்துருப்பேன். நான் எவ்வளவு கீழே போயிட்டேன் பத்தியா, நான் எவ்வளவு கீழே விட்டேன் போயிட்டேன் பத்தியா, எவ்வளவு கீழே போயிட்டேன் பத்தியான்னு கீழே போயிட்டு கீழே இருக்கிற நிலையில இருந்து மேலேயே ஏறாம வெறுமனை குடிக்கல அப்படின்ற ஒண்ணு மட்டும் முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமட்ட நிலைகளிலே இன்னமும் அதே கடனை, அதே வகையான ஒரு இது, அதே வகையான ராத்திரி 2 மணிக்கு படுக்கிறது, ஒரு பிரேயர் பண்றது கிடையாது, ஒரு பிரார்த்தனை பண்றது கிடையாது, ஒரு அகத்தாய்வு பண்றது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா வெறுமன அவமான உணர்வுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அது கிடையாது. அவமான உணர்வுகளை பற்றி கொண்டிருப்பது என்னை எதிர்மறை சுழற்சியில சிக்க வைக்கும். நான் செய்த ஒவ்வொரு தவறும் என்னுடைய தகுதியின் பிரதிபலிப்பு அல்ல. மாறாக தவறு செய்ததால் உருவான வலி, வேதனை, துன்பம், துயரம் ஆகியவற்றை அனுபவித்ததை ஒரு கற்றல் அனுபவமாக உணர்ந்து அந்த இகழ்ச்சியிலிருந்து முன்னேற ஒரு படிக்கட்டாக நான் பயன்படுத்திக் கொள்றப்பதான் இந்த வாக்குறுதி நிறைவேறும். அதுக்காக தான் சொல்றாங்க, இந்த வாக்குறுதி எப்ப நிறைவேறும்? சும்மா இருந்தா நிறைவேறாது. நீ எவ்வளவு அடிமட்டங்களை தொட்டிருந்தாலும் அந்த அடிமட்டத்தை தொட்டிருந்த அனுபவம் பிறருக்கு நன்மை தருவதாக எப்ப எப்ப இருக்க முடியும்? நான் என்னுடைய அவமானத்தை பகிர்ந்து கொள்றேன். பகிர்ந்து கொண்டு முடிச்சுட்டு மறுபடியும் டீ கடையில போயிருந்த உடனே டீ கடையில போய் நின்றுட்டு அவமானம் தரக்கூடிய இன்னொரு அசிங்கமான செயலை பத்தி மறுபடியும் வாப்பா, உனக்கு ஒரு நம்பர் வேணுமா, இந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு இந்த நம்பர் கிடைச்சது, போனா வெறும் 10,000 ரூபாய் செலவு, ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், இது இன்னொரு மனுஷனுடைய அடிமட்ட நிலையில இருந்து அவனை உயர்த்துறதுக்கு உதவுமா? சோ நான் செய்த ஒவ்வொரு தவறும் என்னுடைய தகுதியின் பிரதிபலிப்பு அல்ல. மாறாக தவறு செய்ததால் உருவான வலி, வேதனை, துன்பம், துயரம் ஆகியவற்றை அனுபவித்ததை ஒரு கற்றல் அனுபவமாக உணர்ந்து அந்த இகழ்ச்சி நிலையிலிருந்து முன்னேறும் ஒரு படிக்கட்டாக ஏ தோளும் எனக்கு உதவுது. சுய வெறுப்பால உந்தப்பட்டால் என்னால் நிலையான வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. நிலையான வளர்ச்சியை பார்க்கலன்னா வாக்குறுதி நிறைவேறாது. செல்ஃப் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்றால் கோர்ட்டை அவமதிப்பது. என்ன நானே அவமதிச்சுட்டே இருக்கிறது, என்ன நானே அவமதிச்சுட்டே இருக்கிறது. எனது கடந்த காலத்தில் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அடையும் போது என்னை வருத்தும் மனச்சுமை என்ற பாரத்தில் இருந்து என்னுடைய கவனத்தை மாற்றி என்னுடைய எதிர்காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக் கொண்டதுக்கு அப்புறம்தான் இந்த வாக்குறுதி நிறைவேறும். என்னுடைய கடந்த காலத்தை உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அடையும் போது, இது 3 பிராமிஸ் அழகா சொல்லியிருக்காங்க. We will comprehend the word serenity, we will know peace. அப்ப என்னுடைய மனச்சுமை என்ற பாரத்திலிருந்து என்னுடைய கவனத்தை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நீ அடிமட்டத்தை தொட்ட அனுபவம் அடுத்தவனுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத வாக்குறுதியா பாரு. இல்ல வெறுமன அடிமட்டத்தை தொட்ட அனுபவத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்து உனக்கு விடுதலை இல்ல,
மகிழ்ச்சி இல்ல, கடந்த காலத்தை குறிச்சு வருத்தம் இன்னும் இருந்துட்டே இருக்குது, மனப்பக்குவம் நெவர் காம்ப்ரஹெண்டட் தி வேர்ட் செரினிட்டி, உனக்கு பீஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நீ அடிமட்டத்தை தொட்ட அனுபவத்தை மட்டும் பகிர்ந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? I should not dwell too much on the mistakes, faults and failures of the past. Be done with shame. Be done with shame, remorse and contempt for yourself. மன வருத்தம், என்னை இகழ்ந்து கொள்ளும் இகழ்ச்சி ஆகியவற்றில் இருந்து இத்தனை வருஷ காலம் அப்படியே இருப்ப. வெட்கம், மன வருத்தம், என்னையை இகழ்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஆகியவற்றில் இருந்து விடுபட அறிவுபூர்வமாக தீர்மானிப்பது சக்தி வாய்ந்த முதல் படியாகும். முதல் படியில என்ன பண்றேன்? வெட்கம், மன வருத்தம், என்னையே நான் நிகழ்ந்து கொள்ளும் இகழ்ச்சி, கான்டெம்ப்ட் ஃபார் மைசெல்ஃப், இதுல இருந்து விடுபட அறிவுபூர்வமாக தீர்மானிப்பது சக்தி வாய்ந்த முதல் படியாகும். இந்த பாரமான உணர்வுகளில் இருந்து விடுபட என்னுடைய உள்ளார்ந்த அடையாளத்தை என்னுடைய செயல்களில் இருந்து பிரித்து, என்னுடைய அடையாளம் குடிநோயாளி தான், ஆனா குடிக்கிற செயல் நான் செய்யல. பிஹேவியர் ஃப்ரம் ஐடென்டிட்டி. இந்த பாரமான உணர்வுகளில் இருந்து விடுபட என்னுடைய உள்ளார்ந்த அடையாளத்தை என்னுடைய செயல்களில் இருந்து பிரித்து எனக்குள் இருக்கும் அந்த சுய விமர்சனத்தை செயலிழக்க செய்து என்னை நானே மன்னித்துக் கொள்ளும் பழக்கத்தை முனைப்புடன் கடைபிடித்தாக வேண்டும். என்ன நானே மன்னிச்சுக்கிறதுனா என்னது? செஞ்ச தப்ப செய்யாம இருக்கிறது தானே என்ன நானே மன்னிச்சுக்கிறது. அதே ஒரு படி போய் செஞ்ச தப்ப செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, பரிகாரம் அப்படின்ற இன்னொரு வார்த்தை சொல்றது. செஞ்ச தப்புக்காக, தவறான செயலுக்காக ஒரு நல்ல செயலை பரிகாரமாக செய்ய. நடத்தைய அடையாளத்திலிருந்து பிரித்தல் இந்த வாக்குறுதியில நிறைவேறுது. வெட்கம் என்னை குறைபாடு உள்ளவனாக நம்ப வைக்கிறது. அதே சமயம் குற்ற உணர்வு, வருத்தம் ஆகியவன என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த செயல்களின் மீளமே கவனம் செலுத்துகிறது. இதுல இருந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த ப்ராமிஸ்ல நடக்குது. Stop saying I am a bad person. Instead practice saying I did something to regret, but I have learned the lessons. நான் மோசமான மனுஷன், நான் கிறுக்கேன், நான் அவன் இவன் அப்படின்னு சொல்றது நிறுத்து. நான் கிறுக்கனாக இருந்தேன், அந்த கிறுக்கனாக இருந்த அனுபவத்துல இருந்து பாடத்தை கத்துக்கொண்டு இன்னைக்கு மன தெளிவுள்ள மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு. நான் எப்படி இருந்தேன் அதோட நிறுத்திக்காத. நான் எப்படி இருந்தேன், என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இது மூணு ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிக்க முடியாதது. Stop saying I am a bad person. Instead practice saying I did something I regret, but I am learning the concerned lessons. இதுக்கு என்ன, இதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன, அதுதான் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. This allows that without attacking my infinite worth, I become a better person. எனது உள்ளார்ந்த சுய மதிப்பை குலைக்காமல் தவறுகளை சரி செய்ய நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அழகா சொல்லியிருக்காங்க. நேம் அண்ட் டிஸ்மேண்டில் செல்ஃப் கண்டெம்ப்ட். நேம் அண்ட் டிஸ்மேண்டில் செல்ஃப் கண்டெம்ப்ட். என்னையை நான் அவமதிக்கின்றேன், எந்த இடத்துல என்னை நானே அவமதித்துக் கொள்கின்றேன் அப்படின்றத துல்லியமாக பார்த்து கண்காணித்து சுய மதிப்பு செய்து கொள்வதிலிருந்து ஒன்னை நீ விடுவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதி சொல்லுது. உன்னை நீ அவமதிக்காத, நீ இறைவனுடைய குழந்தை. அதுதான் இன்னைக்கு முதல்ல நீலவநாயகம் பேசுறப்ப நண்பர் கேசவன் ஒரு மெசேஜா போட்டிருந்தார். நீ இறைவனுடைய குழந்தை, உன்னை நீயே அவமதித்துக் கொள்ற. என்னையே நான் எங்கெங்கு அவமதிக்கின்றேன் என்பதை கண்டுணர்ந்து அதிலிருந்து என்னை விலக்கி வைத்துக் கொள்வதுதான் இந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கான ஒரு முதல் படி. Glorify drinking, glorifying the rock bottoms. நீ ஒரு பொம்பளைட்ட போனியா, நான் 10 பொம்பளைட்ட போனேன். நீ 1 லட்ச ரூபா திருடினியா, நான் 10 லட்ச ரூபா திருடினேன். இது கிடையாது. என்னையே நான் முட்டாள், மதிப்பற்றவன் என்று அழைத்துக் கொள்வதை உணரும் போது ஒரு கணம் நிறுத்து. ஒரு தவறு செய்த நண்பர் நான் முட்டாள்னா அவர் தோல் மேல கை போட்டு அப்படிலாம் சொல்லாதப்பா. அன்னைக்கு முட்டாளா இருந்தா இன்னைக்கு மன தெளிவுள்ள மனுஷனாக வாழ ஆரம்பிச்சுட்டல. இன்னமும் நீ ஏன் உன்னை முட்டாள், நான் முட்டாள்னு சொல்றதுதான் அடுத்தவனை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? முட்டாளா இருந்த நான் வாழ்க்கையுடைய அனுபவத்துல இருந்து கத்துக்கொண்டு வந்துட்டேன். சோ சுய மன்னிப்பை முனைப்புடன் பயிற்சி செய் அப்படின்னு இந்த வாக்குறுதி சொல்றது. சுய மன்னிப்பை முனைப்புடன் பயிற்சி செய். என் தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்ட பின் அந்த தவறை திருப்பி செய்யாமல் அதற்கு பரிகாரமாக நல்ல செயல் செய்வதுதான் சுய மன்னிப்பு.
அதுதானே அடிமட்டத்துல இருந்து மேல எழும்பி வர்றது. அந்த அனுபவம் தானே இன்னொருத்தருக்கு உதவியாக அமைய முடியும். என்னை நானே தண்டிக்க செயல்பட்ட என்னுடைய ஆற்றலை நேர்மறையான மாற்றத்திற்காக உந்துதலாக நான் செயல்படணும் அப்படின்னு 10, 11, 12 நம்ம சொல்லுது. அதை செஞ்சா இந்த வாக்குறுதி நிறைவேறும். நிகழ்காலத்தில் நிலை கொள்ளுங்கள். நிகழ்காலம் நல்லதாக இருந்தா மட்டும்தான் நீ அடிமட்டத்தை தொட்ட நிலைமையில இருந்து அந்த அனுபவங்கள் இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக அமைய முடியும்ன்றது உனக்கு தெரியும். தனிமையிலும் அகத்தாய்வு செய்யப்படாத சிந்தனைகளாலும் அவமானம் செழித்து வளர்கின்றது. Game thrives in isolation and unexamined narration அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. Game thrives in isolation and unexamined narration. என்ன பேசுறோம்னே தெரியாது, மைக் எடுத்துட்டா பேசி தள்ளிடுறது. தனிமையிலும் அகத்தாய்வு செய்யப்படாத சிந்தனைகளாலும் நேரேஷனாலும் பகிர்வுகளாலும் அவமானம் தான் செழித்து வளரும் உள்ளுக்குள்ளார. ஆனா எப்போ அவமானம் சுய மதிப்பாக மாற்றம் அடையும்? 9 வரைக்கும் செஞ்சு நீ 10, 11, 12 செஞ்சா உன்னுடைய அனுபவம் எப்படி பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க முடியும் அப்படின்றத பாப்ப. இல்லாட்டி போனா உன்னுடைய அனுபவம் ஒரு நாள் நன்மை தருவதாக இருக்க முடியாது. குடிக்க மாட்ட, குடிக்காம நான் 40 வருஷம் இருக்கேன்னு சொல்லிக்குவ. ஆனா மறுபடியும் அதே கோடம்பாக்கத்தை தேடிதான் போயிட்டே உட்கார்ந்துருப்ப. வெட்கத்தின் உடல் ரீதியான அறிகுறிகளை உணரும் போது ஒளிந்து கொள்வதிலும் கூனி குறுகி நிற்பதிலும் அப்படி ஒண்ணு உணர்ந்தேன்னா உன்னுடைய அடிமட்ட அனுபவம் அவனுக்கு அடுத்தவனுக்கு பயன் தருவதாக இருக்கவே முடியாது. இது ஃபிளைட் மோட் அப்படின்ற ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. போராடுறது அல்லது தப்பி ஓடுறது. அவமான உணர்வு உள்ள வந்துட்டே இருக்கும். ஒண்ணு நான் அவமானப்படலை அப்படின்னு சும்மா நீ அவமானப்படுறியா படலையாங்கிறத உன் கண்ணை பார்த்தா தானா தெரிய போகுது. இதை நீ ஷேர் பண்ணி எல்லாருக்கும் காட்டணுமா என்ன? வாழ்ந்து காட்டு. Unless you respect yourself, others won't respect you at all. Unless you respect yourself, others will not respect you. With God's help, you can develop a new kind of self-respect. அப்போதான் உன்னுடைய அடிமட்ட அனுபவங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையே எராடிகேட் பண்ணி தூர போட்டு இந்த 10, 11, 12 பண்ற நேரத்துல நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை தானா வரும். அவமானத்திலேயே பகிர்ந்து கொண்டிருந்தேன்னா என்னத்து கிடைக்கும்? நேற்றுக்கு உள்ள ஒரு ஷேரிங்க தான் நான் இன்னைக்கு மறுபடியும் பகிர்ந்து விடுறேன். விழுவது தோல்வியா அல்ல, விழுந்து கிடப்பது மட்டும்தான் தோல்வி. தோழமையில ஏன் விழுந்தேன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்காத. ஏன் குடிச்சேன்னு ஆராய்ச்சி பண்ணி 20 வருஷம் குடிக்கிறத விடவே முடியல. விழுவது தோல்வியே அல்ல, விழுந்து கிடப்பதுவே தோல்வி. ஏன் விழுந்தேன் என்ற ஆராய்ச்சியை பண்றது 2ஆம் பட்சத்துல வச்சு கொள்வோம். முதல்ல வீழ்ச்சியில இருந்து எழுந்து நில். Do not stay to examine the spot where you fell. Only feel sorry for the delay. You'll only feel sorry for the delay. ஏன்டா இந்த தப்பை செஞ்சோம்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளார இன்னொரு 10 வருஷம் ஓடி போயிடும். ஐயோ விட்டுட்டோமே இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே செஞ்சிருக்கலாமே. எது உன்னைய தடுக்குது? முன்னேற்ற பாதையில போறது எது தடுக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாரு. கடைசியாக இந்த வாக்குறுதி ஒரு இணைப்பை உருவாக்கி பில்டிங் கனெக்ஷன். என் சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடத்தல் என்பது என்னுடைய அக போராட்டங்களில் இருந்து என்னுடைய கவனத்தை திசை திருப்புகின்றது. என்னைய பார்த்து நானே முன்னிறுத்திட்டு இருக்கணும், நானே பேசிட்டே இருக்கணும் அப்படின்றது விட்டு என்னுடைய சக மனிதர்களோட ஒரு இணைப்பை உருவாக்குது. இந்த வாக்குறுதி அதை கொடுக்குது. நான் ஒன்றுக்கும் பயனற்றவன் என்ற சுய பச்சாதாபம் இந்த வாக்குறுதியில இல்லாமலே போயிடுது. நான் ஒண்ணுக்கும் இதுக்கு அடுத்த வாக்குறுதியாக அந்த வாக்குறுதியை தனியா கொடுக்குறாங்க. சுய பச்சாதாபம் உங்கள்கிட்ட இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? 10, 11, 12 நீ பண்ணணும். அப்பதான் போகும்.
வெறுமனே இந்த இந்த வாக்குறுதிகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? 9ஓட நிறுத்திடாத. 9 நிறுத்தின உடனே உனக்கு ஒரு மாதிரி ஒரு அயற்சி வரும், ஒரு சோர்வு வரும், ஒரு வலி வரும். அதோட நிறுத்திடாத. 10க்கு போ, 11க்கு போ, 12க்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தானே இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊக்கத்துல ரொம்ப முக்கியமான ஊக்கம் இந்த வாக்குறுதி. நாம் எவ்வளவு மோசமான அடிமட்டங்களை தொட்டிருந்தாலும் நாம் அடிமட்டங்களை தொட்ட அனுபவங்கள் நம் சக மனிதர்களுக்கு எவ்வாறு பலனளிக்க முடியும் என்பதை காண்போம். எப்ப அடிமட்டத்துல இருந்து எழும்பி வந்ததுக்கு அப்புறம் தான். அடிமட்டத்திலே இருந்துகிட்டு பேசிட்டு இருக்காத. No matter how far down the scale we have gone, we will see how our experience can help others. எப்ப கீழே இருந்த அடிமட்டத்துல இருந்து மேல எழும்பி வந்தாதான் 10, 11, 12 செய்தி வாக்குறுதி நிறைவேறும் அப்படின்னு அழகா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைய வாக்குறுதியை பத்தி நான் சிந்திச்சு பாக்குறப்ப என் மனதை கடந்த இந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச்.